ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டு டுட்டோரியலில் எப்படி ஒரு பட்டன் ஈவெண்ட் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் பற்றி பார்த்துருப்போம், ஓகேவா? அண்ட் இதோட வந்து லேஅவுட்ஸ் வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் லேஅவுட் அண்டு இது மட்டும் இருக்குது. அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம், ஓகேவா? அண்ட் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி பட்டன் கிளிக் ஈவெண்ட் தான் பண்ண போகிறோம், ஓகேவா? அண்ட் இந்த பட்டன் கிளிக் ஈவெண்ட் வந்து நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணலாம். லைக் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தா சிமிலர் தான் எதுலேயும். ஸோ அதில் என்ன பண்ணுவோன்னா, ஒன்று நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனில் ஆன் கிளிக்கில் கொடுத்து இது பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பட்டனோட ஐடியை வந்து கால் பண்ணி லிசனர் செட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதே ரெண்டு மெத்தட் வந்து இந்த ஆண்ட்ராய்ட்லேயுமே இருக்குது, ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைக் பட்டனுக்கு வந்து நான் ஒரு பட்டன் மட்டும் இங்கே இது பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ பட்டன் வந்து ஓகே, பட்டன் ஆண்ட்ராய்டு லேஅவுட் வந்து எனக்கு ஸோ லேஅவுட் வந்து வித்து வந்து நான் ஒரு ஆப் கண்டென்ட்டே கொடுத்துட்றேன். ஹைட் வந்து எனக்கு ஒரு 40 dp அப்படின்றத செட் பண்ணிடுறேன், ஓகேவா? மேபி 100 dp கூட கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு, ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஸோ சாம்பிள் இதிலே கொடுத்துட்றேன், ஓகேவா? ஆனால் நம்ம ஸ்ட்ரிங்கில் டெக்ஸ்ட்டு கொடுத்து தான் கொடுக்கணும். பட் நான் இப்போதைக்கு இதிலே கொடுத்துட்றேன், ஓகே? ஓகே, ஸோ டெக்ஸ்ட் வந்து கிளிக் மீ அப்படின்றத கொடுக்குறேன். கிளிக் மீ, ஓகே. ஸோ இதில் ஏன் நமக்கு ரவுண்டட் மாதிரி பட்டன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஹைட்டு வந்து லைக் 100 dp கொடுத்துருக்கோம். பட் வித்து வந்து ஒரு ஆப் கண்டென்ட் கொடுத்துருக்கோன்றனால மேபி இதையும் ஒரு ஆப் கண்டென்ட் மாற்றினேன்னா இப்போ மாறிச்சு, பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஒரு ஐடி செட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நிமிஷம், ஐடி ஓகே, இதில் வந்து பிடிஎன் அப்படின்றத கொடுத்துட்றேன், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பட்டன் வந்து எழுதியாச்சு, ஓகேவா? அண்ட் நம்ம கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் கொடுத்துருக்கனால நம்ம 4 இதுலேயும் இது பண்ணோம். ஸோ கார்னரில் ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த வீடியோ வந்து யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கைஸ், செக் பண்ணி பாருங்கள். ஆண்ட்ராய்ட் பிளேலிஸ்ட் லிங்க், ஓகேவா? ஓகே, ஸோ சென்டர் பண்ணியாச்சு, ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டுக்கு செட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக அந்த பட்டன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைக் இதோட இது வந்து என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டி மெயினோட இது, ஓகேவா? அதோட காட்லைன் ஃபைலுக்கு போய்க்க வேண்டியதான் மெயின் ஆக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுத வேண்டியதான், ஓகேவா? அண்ட் இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் இங்கே நம்ம கொடுத்துருந்தோம்ல ஐடி, ஓகேவா? ஸோ பட்டனோட ஐடி அண்ட் இந்த பட்டனோட ஐடியை கால் பண்ணி லிசனர் செட் பண்ணி இது பண்ண போகிறோம், ஓகேவா? அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸோ ஓகேவா? ஸோ வேல்யூ அப்படின்றதுல கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட வேரியபிள் நேமு ஸோ பட்டன் அப்படின்றத கொடுத்துட்றேன், ஓகேவா? வேரியபிள் நேம் பட்டன் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஐடியை ஃபைன் பண்ணுவோம், ஓகேவா? லைக் அதில் எப்படி ஃபைன் பண்ணுவோமோ இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா?
அண்ட் இதுக்கப்புறம் அந்த இதில் வந்து ஒரு இது அந்த அது என்ன சொல்கிறது, இந்த ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஓகேவா, அந்த HTML இது ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட அந்த டைப்பு ஓகேவா, இது வந்து பட்டன் டைப்பு அப்படின்றதுனால பட்டன் அப்படின்றத மென்ஷன் பண்ணும் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் டைப் ஸ்கிரிப்ட் மாதிரியே ஒர்க் ஆகும் ஓகேவா. லைக் நம்ம காட்லின் ஜாவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் ஒவ்வொரு இதோட டைப் வந்து மென்ஷன் பண்ணும் ஓகேவா. அண்ட் இதுக்கப்புறம் இம்போர்ட் கேட்குது பட்டனு. ஸோ நான் இதை வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன் ஓகேவா. ஓகே, அண்ட் இப்போ இம்போர்ட் ஆயிடுச்சு ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்மளோட அந்த இதை கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அப்போ அதுக்கு வந்து என்னென்னா ஆர் டாட் ஐடி டாட் பிடிஎன். ஸோ ஐடின்னு கொடுத்த உடனே நமக்கு அங்கங்கே என்னென்ன ஐடி இருக்கோ அது எல்லாமே வந்துச்சு. ஸோ இது வந்து மெயின் அண்ட் இது வந்து பிடிஎன் ஓகேவா. மெயின்ன்றது வந்து கன்ஸ்ட்ரெயின் லேயர்ட்டோடது, பிடிஎன்றது நம்ம பட்டனோடது ஓகேவா. ஸோ நமக்கு பிடிஎன் அப்படின்றது வந்துருச்சு ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் பட்டன் டாட் டாட் வச்ச உடனே நமக்கு வந்து இது கிடைக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து செட் சாரி. ஸோ இதில் வந்து நமக்கு வரும் என்ன இருக்குது அப்படின்றது ஓகேவா. ஸோ இதெல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து நமக்கு செட் ஆன் கிளிக் லிசனர் ஓகேவா. ஸோ இதுதான் அது செட் ஆன் கிளிக் லிசனர்ன்றது ஓகேவா. ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வந்து இந்த இது ஓகேவா. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணணுமோ அதுதான் எழுத போகிறோம். ஸோ டோஸ்ட் மெசேஜ் மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டோஸ்ட்டு இதை வந்து இம்போர்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம வேணா ஃபுல்லாக எழுதிட்டு இது பண்ணுவோம் ஓகேவா. டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட் ஓகேவா. அண்ட் இந்த இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த இதை கொடுக்கணும் ஓகேவா, திஸ்ஸு இந்த இதுன்றதுனால ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை கொடுக்கணும், என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பட்டன் ஹேஸ் கிளிக்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோஸ்ட்டோட லென்த் எப்படி இருக்கணும், குட்டியாக இருக்கணுமா இல்லை பெருசாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓகேவா. அண்ட் இது வந்து டோஸ்ட் டாட் லாங் லென்த். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், லென்த் லாங்கு அண்ட் லென்த் ஷார்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது ஓகேவா. நான் லென்த் ஷார்ட் அப்படின்றத வச்சுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டாட் ஷோ ஓகேவா. அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பட்டன் கிளிக் ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து வேணால் ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. அண்ட் ஆல்ரெடி எனக்கு வந்து டிவைஸ் வந்து நான் ரன்னிங்கில் தான் வச்சுருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிராடல் பில்ட் ஆகுது ரன்னுக்காக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்ட் ஆயிடுச்சு. ஸோ லான்ச் ஆன் டிவைஸ். ஸோ வந்து டிவைஸில் நெக்ஸ்ட் வந்து இதாக ஆரம்பிச்சிச்சு ஓகேவா. ஓகே, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆயிருச்சு. ஸோ இது வந்து லோடும் ஆயிருச்சு ஓகேவா. அண்ட் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் மீ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது நம்ம கிரியேட் பண்ணது. அண்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஹேஸ் கிளிக்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஓகேவா. ஸோ இதை கிளிக் பண்ணால் பட்டன் ஹேஸ் கிளிக்டு ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒர்க் ஆயிடுச்சு ஓகேவா. அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி இல்லாமல் ஓகேவா. ஸோ பட்டன் மாதிரி இல்லாமல் நம்ம லைக் எப்படின்னா இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ செகண்ட் மெத்தட் நான் சொன்னேன் இல்லையா, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அதில் சொன்ன மாதிரியே ஒரு ஆன் கிளிக் மெத்தட் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேவா.
ஓகே. ஸோ ஆன் கிளிக் மெத்தடில் நம்ம வந்து ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் கிளிக் அப்படின்னு சொல்லி ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம்லேயே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் இந்த இடத்துல ஒரு ரெட் பல்ப் தெரியுது இல்லையா? ஸோ இதை கொடுத்தீங்கன்னா நமக்கு சப்ரஸ் ஆட் இக்னோரன்ஸ், ஸோ இந்த இது இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா நம்ம அந்த எப்படி சொல்கிறது, இந்த எரரை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான தான். பட் நீங்கள் இதை கொடுக்கக்கூடாது. கீழே இருக்குது பார்த்தீங்களா, கிரியேட் பிடிஎன் கிளிக் வியூ அப்படின்னு சொல்லி. ஸோ இதை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ லைக் இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம இந்த டோஸ்ட் ஈவெண்ட் கால் எழுதியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த டோஸ்ட் வந்து அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அகைன் வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. கிராடில் வந்து பில்ட் ஆகுது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ லோட் ஆனோன்னு செக் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். அகைன் வந்து பட்டன் ஹேஸ் கிளிக்டுன்னு சொல்லி வந்துச்சு. ஓகேவா? பட் இந்த டைம் வந்து நான் கமெண்ட் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த இது. ஸோ இந்த 2 மெத்தட் நான் சொன்னது வந்து இதுதான். ஓகேவா? ஒண்ணு நீங்க வந்து இந்த பட்டன வந்து ஐடி குடுத்து, ஓகேவா? ஒரு ஐடி வந்து குடுத்து, அது மூலியமா செட் லிசனர் பண்ணி நம்ம வந்து பட்டன் கிளிக் ஈவென்ட்ட கால் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஆன் கிளிக் மெத்தட் மூலியமா ஒரு ஃபங்ஷன் நேம் எழுதி, லைக் அத வந்து இந்த இடத்துல ஒரு ஃபங்ஷனா நம்ம எழுதி நம்ம கால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி 2 மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த பட்டன் வந்து நான் சொன்னது வந்து அவ்வளோதான். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருவாங்க கைஸ். ஏன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ பாய் கைஸ்.